ஒவ்வொரு மதுஹபை பின்பற்றுபவர்களும் ஒவ்வொரு ஒழுங்கில் தொழுகின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தொழும் முறையில் தொழுவீர்களாக என கூறி ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுது காட்டியதாக ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதை கேள்விப்படுகிறோம். அது எம்முறை. நாங்க விளங்கணும் என்ன தெரியுமா, நாங்க செய்யற ஆகப்பெரிய பிழை. இப்ப இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட புத்தகத்துல தொழுகையை பத்தி எழுதும் போது வேற யாராலும் தொழுத மாதிரி எழுதின, ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி எழுதல, வேற யாராலும் தொழுத மாதிரி எழுதின. அவர் யோசிச்சா இமாம் ஷாஃபி எப்படி யோசிச்சாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க அவங்க தேடினாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுது நான் பார்த்தேன். என்னவோ இமாம் ஷாஃபி வேறொரு மாதிரி, அபூ ஹனீஃபா இன்னொரு மாதிரி, இன்னொரு ஆள் ஒரு மாதிரி, எங்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் நேரடியா பார்த்த மாதிரியும் இருக்கிறது ஆகப்பெரிய தவறு. இமாம் ஷாஃபி யோசிச்சாங்க எனக்கு விளங்கின மட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுது இருக்கும் காட்டினார். இமாம் அபூ ஹனீஃபா ஹதீஸ்ல வாசி பார்த்தாங்க, அவருக்கு பட்ட மாதிரி சொன்னார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் படிச்சு பார்த்தாங்க, இமாம் மாலிக் படிச்சு பார்த்தாங்க. ஒவ்வொரு ஆளும் அவங்க வேற எங்கேயாலும் இருந்தா தேடினாங்க, ரசூலுல்லாஹ் விட்டு போட்டு வேற யாராவது தேடிட்டு வந்தாங்க இல்ல. இமாம் ஷாஃபி ஹதீஸ்களை தேடினாங்க, இமாம் மாலிக் ஹதீஸ்களை தேடினாங்க. உதாரணத்துக்கு இமாம் மாலிக் இருக்கு, மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். அதாவது எந்த அளவு பெரிய முஹத்திஸ் என்றா அவருடைய அந்த ஹதீஸ் அமைப்பு கொழும்புக்கு தங்கச்சே சில்சிலத்து ஸாப் என்று சொல்வார். இமாம் மாலிக், இமாம் நாஃபி, இப்னு உமர், தஸூருல்லாஹ் இந்த சனதுக்கு தங்கச்சேன்னு சொல்றது. இமாம் மாலிக்க மறுத்தால் ஒரு தொகை ஹதீஸ் இல்லாம போய். முவத்தாவுல காணப்படுகின்ற மிக அதிகமான ஹதீஸ்கள் புகாரில முஸ்லிமில் இருக்கு. எங்கிருந்து இமாம் புகாரிக்கு வந்தது? வானத்தில் இந்த இறங்கிச்சு. முன்னால் இருக்கிற இமாம் இருந்து பெற்றது, வேற யார்ட்டையும் இருந்து பெற்றார். இமாம் மாலிக் சனதுல ஒருவர், இமாம் ஷாஃபி சனதுல ஒருவர். இமாம் ஷாஃபி வேற எங்கேயாலும் இந்த கேள்வியிட சிக்கல் என்ன தெரியுமா, வேற எங்கேயோ இருந்து இமாம்கள் எடுத்த மாதிரி நாங்க ரசூலுல்லாஹ் நேரடியா பார்த்து எடுக்கிற மாதிரி அமைப்பு இந்த கேள்விடா பிழை. இமாம்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க அதை தேடினார். மனிதர்கள் என்ற வகையில எல்லாரும் தான் நாங்க சரி செய்வோமா, 14 நூற்றாண்டு பின்னால நிக்கிறோம். நாங்க கண்டிப்பா எங்களுக்கு பிழை வரும், அவருக்கு பிழை வரும், இவருக்கு பிழை வரும், எல்லாருக்கும் பிழை வரும். எனவே இமாம் ஷாஃபி தொழுத அந்த முறை, காட்டி தந்த எழுதி வைத்த அந்த முறை, அவங்க நினைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுதது போன்று தொழுங்கள். அப்ப இமாம் ஷாஃபி இது எங்களுக்கு மட்டுமா தெரியும் இந்த ஹதீஸ்? இமாம் ஷாஃபி தெரியும், நாங்க மட்டும் தான் வாசிச்சாங்க. இமாம் ஷாஃபி இந்த ஹதீஸ் பார்த்தார்கள். அப்ப அவங்களும் தேடினார்கள் எப்படி ரசூலுல்லாஹ் தொழுதிருப்பாங்க. அந்த சஹாபிட்ட, இந்த சஹாபிட்ட, அவர்கிட்ட, இவர்கிட்ட எல்லார்ட்டையும் தேடி திரட்டி இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுதிருப்பார்கள் இமாம் ஷாஃபி சொன்னாங்க. கொஞ்சமான சில வேறுபாடுகளோடு இமாம் மாலிக் சொன்னாங்க, அதுல கொஞ்சம் வேறுபாடுகளோடு இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் வேறுபாடுகளோட இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க. நீ அது அந்த கருத்து வேறுபாடு ஏன் வந்தது தவிர்க்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் எத்தனை முறை தொழுதிருப்பாங்க, எத்தனையோ 1000 முறை தொழுதிருப்பாங்க, அப்படித்தானே? அப்ப எப்படி தக்பீர் கட்டுற எப்படி என் கருத்து வேறுபாடு வந்து யோசிச்சு பாருங்க. ஈன கட்டுறதா, கீழே கட்டுறதா, கை விட்டு நிக்கிறது, இந்த கருத்து வேறுபாடு வர சாத்தியமா? 1000கணக்கான முறை தொழுதும். ஏன் தெரியுமா காரணம்? ரசூலுல்லாஹ் முன்னுக்கு நின்று தொழுவாங்க, வாராக்கெல்லாம் பின்னுக்கு தான் வந்து சேருவாங்க, முன்னால வந்து பாக்குறது இல்லை. எங்களை மாதிரி சஹாபாக்கள் இதுகளுக்கு அளவுக்கு மீறின முக்கியத்துவம் கொடுத்து இப்படி வந்து பார்த்து நிற்கிறது இல்லை. எனவேதான் அந்த கருத்து வேறுபாடு, அதனாலதான் அந்த கருத்து வேறுபாடு. இது இயல்பான உதாரணத்து பாருங்க, தக்பீர் இவரத்துல கட்டுவோம் இப்படி சொல்ற ஹதீஸ லைஃபானது என்பது ஒரு சாரார் கருத்து. இன்னொரு சாரார் இப்படி கட்டுவோம், இப்படி சொல்ற ஹதீஸ இன்னொரு சாரார் அது லைஃபானது ஒரு கருத்து. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கட்டினார்கள். அலி இப்னு அபீ தாலிப் அது சஹீஹான ரிவாயத், ஆதாரபூர்வமான ரிவாயத். ஆனால் ஒரு சஹாபி செஞ்சது. சிலர் சொன்னார்கள் சஹாபி செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க, இப்ப நாங்க இப்படி கட்டுவோம். எதை எடுக்க போறீங்க? நான் சொல்றேன் இந்த விஷயம் அநியாயம் பேசுறதா அர்த்தம் இல்லை. நான் சொல்ல வரேன், இந்த கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியும். 14 நூற்றாண்டாய்க்கு
இன்ஷா அல்லாஹ் இன்னும் 14 நூற்றாண்டு தீக்கலாம். அது இயல்பானது, ஹதீஸ்ல இருக்கு. நான் ஹதீஸ வாசிச்சா எனக்கு படும் இந்த ஹதீஸ் லாய், அவர் வாசிச்சா அவருக்கு படும் லாய், சஹீஹ் படிச்சில்ல. படம் மாறி இருக்கிறது மிகவும் சாத்தியம். நீங்க கொஞ்சம் ஹதீஸ் நூல்கள் எடுத்து படிச்சால் உங்களுக்கு விளங்கும். தவிர்க்கலாம், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சில கருத்து வேறுபாடுகள் தவிர்க்கேல், சிலது தவிர்க்கேலாம போ. சுபஹ் குனூத் ஓதணுமா, இமாம் ஷாஃபி ஓதுவாங்க, அபூ ஹனீஃபா ஒரு தேவையில்லைன்னு சொன்னார். 2 பேரும் 2 பக்கத்தால ஆதாரம் சொன்னார். அவரும் கொஞ்சம் ஆதாரம் சொன்னார், இவரும் கொஞ்சம் ஆதாரம் சொன்னார். இந்த கருத்து வேறுபாட்டை என்ன செய்யலாம்டா, எனக்கு அறிவு தரம் இருந்தா, ஹதீஸ் எல்லாம் படிச்சு விளங்குற அறிவு தரம் இருந்தா நான் ஹதீஸை பார்த்து ஒரு முடிவுக்கு வர. அறிவு தரம் இல்லையா, அப்ப ஆக பெரிய பாதுகாப்பு நம்பிக்கையான ஒரு இமாம பின்பற்று. எனக்கு யார் நம்பிக்கை, அவரை பின்பற்று. இதுதான் ஆக பெரிய பாதுகாப்பு. அப்படி இல்லாம ஐநிக்கிற 2 புத்தகத்தை ஈனிக்கிற 2 புத்தகத்தை வாசி முடிவுக்கு வர்றது சரியான பயங்கரமான விஷயம், லேசான ஒரு விஷயம். இது மார்க்கம் என்றதுனால நான் சொல்றேன். யாருக்கும் அறிவு தரம் இருந்தா பின்பற்றுக்கும், நான் மறுக்கவே இல்லை. அறிவு தரம் இருந்தா யாரு சரி பின்பற்றுக்கும். அறிவு தரம் இல்லாதவன் கண்டிப்பா என்ன செய்யணும்டா, எனக்கு இமாம் ஷாஃபி நம்பிக்கை, எனக்கு இமாம் அபூ ஹனீஃபா நம்பிக்கை, அல்லது நவீன காலத்துல யூசுப் கர்லாவி நம்பிக்கை, அல்லது நவீன காலத்துல இப்னு பாஸ் நம்பிக்கை, அல்லது அல்பானி நம்பிக்கை. அப்படி யாராவது ஒரு பெரிய அறிஞர் எனக்கு நம்பிக்கையா பின்பற்றும். நம்பிக்கை இல்லையா, யாரு நம்பிக்கை உங்களுக்கு அவரை பின்பற்றி போ. இதால நரகத்துக்கு போற, அல்லாஹ்வுடைய அருளினால இதால நரகத்துக்கு போற சொர்க்கத்துக்கு போறது இன்ஷா அல்லாஹ் வராது. அல்லாஹ் இவ்வளவு சிக்கலான, அதாவது இந்த ஹதீஸ்கள் எல்லாம் திரட்டி பார்த்தே விளங்கணும். இப்படியான ஒரு இடத்துல வச்சு மனுஷனை நரகத்துல போட்டுருவான்னு சொல்லி நாங்க சொல்ல போறது. நான் என்ன செய்யணும், உயிரோட்டமாக தொழுகையை செய்யணும். எந்த அளவுக்கு உயிரோட்டமா அல்லாஹ்வுடைய நினைவோடு செய்யும். யா அல்லாஹ் எனக்கு விளங்கிட மாட்டுக்கு, எனக்கு தெரிஞ்ச மாட்டுக்கு இப்படி தான் தக்பீர் கட்டோடுமாய் போடணும். அதுக்கு மேல என்ன, இதெல்லாம் தேடி பெரட்டி அங்க தேடி இங்க தேடி புகாரி கிரந்தத்தெல்லாம் திரட்டி இந்த ஹதீஸ் கிரந்தத்தெல்லாம் திரட்டுற அளவுக்கு எனக்கு அறிவு தரம் இல்லாவிட்டால் நான் என்ன செய்யணும். இல்ல வார என்னண்டா, என்னவோ இமாம் ஷாஃபி வேற எங்கேயோ இந்த எடுத்த மாதிரி, இன்னொரு இமாம் வேற எங்கேயோ இந்த எடுத்த மாதிரி, நாங்க மட்டும் ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகிறத பார்த்து இந்த எடுக்கிற மாதிரியும் வருது கேள்வி. அப்படியாலும் உண்மை இல்லை. எல்லா இமாம்களுமே ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு தேடினார். அதில் எல்லோருக்கும் தவறு வந்திருக்கும், ஆங்காங்கே பெரிய தவறுகள் அல்ல, ஒரு சின்ன 1-2 தவறு வந்திருக்கும். தவிர வேற எதுவும் பாரத்துக்கு சான்ஸ் இல்லை. வந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம். நான் தவறுன்னு சொல்றது இவர் சரின்னு சொல்லிடுவார். நீ என்ன செய்யணும். எனவே இந்த நாங்க பார்க்கணும் என்ன தெரியுமா, ஹதீஸ்கள்ல கருத்து வேறுபாடு இல்லாத நிறைய தக்பீர் கட்டணுமா கட்டணும், ருக்கு செய்யணுமா ருக்கு செய்யணும், இல்ல கருத்து வேறுபாடு இல்லை. கருத்து வேறுபாடான 1-2-3 விஷயங்கள். அதுல ஒரு இமாமும் அவருக்கு வந்த ஹதீஸ்கள், அவருக்கு கிடைச்ச விளக்கங்கள், இதுகளை வைத்து விளக்கம் சொல்லியிருப்பார். அதான் நாங்க கவனத்தில்